பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைலாயத்தை விட்டு பூலோகத்தை கலைத்து வந்து விட்டார். ஆமா தாத்தா, அந்த பால் சொட்டுகிற காட்சி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இத பார்த்திர பெருத்த மேடு என்று தெரியுது. பார்த்தா மேட்டிலிருந்து பள்ளத்து நோக்கி சென்றால் அந்த பால் சொட்டுகிற காட்சி நீங்களே பார்க்கலாம். தாத்தா புறப்படுங்க. நான் சுவைகளுக்குள் என்னடா எனக்கு வேலை இல்லைன்னு வேலை வைக்கிறியா? தாத்தா தவறு நினைக்க தாத்தா, அந்த பால் சொட்டுகிற காட்சி அருகாமல் வந்து விட்டோம். ஏனென்றால் மரத்தை போய்விட்டேன் அல்லவா, திறந்த ஒரு சந்தியாவந்தன பூஜை செய்வது வழக்கம் அல்லவா, அதுக்கு பூஜைக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அந்த சந்தியாவந்தன பூஜை முடித்து விட்டு பிறகு அழைத்து செல்கிறேன். அது வரைக்கும் இந்த மரத்தடி அமர்ந்து கொண்டிருக்க தாத்தா. ஆமா, சந்தியாவந்தனம் முடித்து விட்டு வருகிறான். போ போ போ. சிவாய நமவோ, ஓம் சிவாய சிவாய நமவோ. நாரதன் சந்தியாவந்தனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு பெண்ணின் கோல் கேட்கிறது. அதிலும் என்னையே குறித்து பாடி வணங்கி கொண்டிருக்கிறார். யாராக இருக்கும்? வந்து விட்டீரா சுவாமி? கைலைநாதா, என் குறையை தீர்க்க வந்து விட்டீரா சுவாமி? எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கலாம், என்னை பார்த்த உடனே நீ புரிந்து கொண்டாய். அப்படியே என் குறையை தீர்க்க வந்திருக்கிறாயே என்று வாயால் உண்மைதான் சுவாமி. சுவாமி, உனக்கு குறை வந்துவிட்டது. என்னுடைய குறையை தீருங்கள் சுவாமி. ஆகையால் தான் என்னை வணங்கி பாடிக்கொண்டிருக்கிறார். உண்மைதான் சுவாமி. என்னை வணங்கி நீ பாடியதா உனக்கு காட்சி கொடுத்தேன் அல்லவா? உண்மைதான். உனக்கு குறை வந்து விட்டது. குறை வந்து விட்டது. உன்னை பார்த்த உடனே எனக்கு பெரும் குறை. உலகத்திற்கே படி இழக்கக்கூடிய கர்த்தன் உங்களுக்கு குறையா? என்ன வார்த்தை உரைக்கிறீர் சுவாமி? குறை என்பது யாருக்கு இல்லை? எல்லா குடும்பத்திலையும் குறை இருக்கிறது. குறை இல்லாத குடும்பமே இல்லை பெண்ணே. உங்களுக்கு நேர்ந்த குறை எதுவோ என்ன முடிந்தவரை நான் தீர்த்து வைக்கிறேன். விரும்பவில்லை. வேறு என்ன விருப்பம்? நான் கோட்டை கொத்தளங்களை விரும்பவில்லை. தெரிஞ்ச விஷயம். எனது மைத்துனனுக்கான பெருமாள் உண்மைதான். அவரே ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர். ஆனா நான் அப்படி விரும்ப மாட்டேன். எல்லாம் இல்லை. என் தலைமீது ஜலத்தை கொட்டினால் போதும், அதுவே விரும்புவேன். அப்படியா? இப்போ என்ன குறை தெரிகிறது? வேறு என்ன குறை? உன்னை பார்த்த உடனே என் உடலில் இருக்க நரம்புகள் அனைத்தும் ஐயா காதல் முறிக்க. என்ன வார்த்தையை உரைக்கிறீர்? உன் வாசையை துறந்து எப்பொழுதுமே சிவனேன் இருப்பவர் நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசையா? என்ன வார்த்தை உரைக்கிறீர் சுவாமி? அடியார்களுக்கு குறை வந்து விட்டால் ஆண்டவர்களாகிய நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். தீர்த்து வைக்கிறோம். ஆண்டவனுக்கு குறை வந்து விட்டால்
அடியார்களாகிய நீங்கள் வைக்கலாம். சுவாமி தேவராக பிறந்தவர் நீங்களே இச்செயலில் ஈடுபட்டா பாமர மக்கள் எப்படி சுவாமி? பாத்தேன் முடியாது. என்னை கட்டி பிடித்த ஒரு முத்தம். ஐயோ முடியாது சுவாமி. என்ன சுவாமி? இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் என் ஆலயத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள். அவர்கள் நான் 7 இடத்து கூட பார்த்தது கிடையாது. என் உடலிலே பாதி பாகம் பெற்றிருக்கிறாளே உமையவள் பார்வதி. உண்மைதான். அவள் கூட உன் போன்ற அழகே கிடையாது. என்ன சுவாமி? என் திருத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றாள் கங்காதேவி. அவள் கூட உன் போன்ற அழகே கிடையாது. உங்களுக்கு என்னதான் சுவாமி? முடியாது சுவாமி. கொஞ்சம் கோவவெளியே கொவ்வை செவ்வாய் கொண்ட குமரி அண்ணன் அடை கொண்ட அழகை சிலையே என் ஆர்வத்தை தூண்டிவிட்ட அரணங்கே ஒரு முத்தம் தா. சுவாமி என்ன வார்த்தை உரைக்கிறீர்? எனக்கு பயமா இருக்கிறது சுவாமி. முடியாது. வானத்துறையோ மாமதி சுந்தரியே இது நாள் வரையும் காணாத இன்ப சுகம். இந்த இன்ப சுகத்தை காணுவதற்குத்தான் நாரதன் அழைத்து வந்தானா? இதை அவன் பார்த்தா என்ன நடக்குனே தெரியாது. அவன் வருவதற்குள்ளால் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். எங்க பாருங்க எங்க போறீங்கன்னு கேக்குற. குழந்தை சத்தம் வேற கேக்குது. கையில குழந்தை. ஆமா என்ன கையில குழந்தை? துணி சீட்டியை தாங்குற என்ன கீரை மார்க்கெட் ஆகுது? கிரியோன்னு விற்கிற மார்க்கெட் ஆகுது. என்ன நடந்தது என்றே உங்களுக்கு தெரியாதா? வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுவது என்னுடைய வார்த்தை கேட்க கட்டி பிடித்து விட்டது அல்லவா? முத்தம் தந்தையா அழகா ஒரு குழந்தை வந்து விட்டது. என்ன குழந்தை? பெண் குழந்தை. பெண் குழந்தை உண்மைதான். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்காது. நேரா பார்வதி இடத்துல எடுத்து செல்ல தர போறேன். அப்பதான் இது கொஞ்சம் விடுவது அவன் தெரியும். அவன் கூட பார்த்தாங்க. வேணாம். எத்தனையோ பெண்கள் என் சிவாலத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள். திருமணம் முடிந்து எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது. குழந்தை கிடைக்கவில்லையே. நினைக்காமலே உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சுமாதம் சுமந்து பெற்றெடுக்கிற குழந்தை விட இறைவன் அருளால் கிடைக்கிற குழந்தைக்கு வலிமை அதிகம், எதிர்காலம் அதிகம். குழந்தை வைத்து பரிபாலனை பாருங்கள் சுவாமி. வேண்டாம் வேண்டாம் சொல்லும் பொழுதெல்லாம் வேண்டும் வேண்டும் வந்துங்க. இப்ப கூப்பிடுறாங்க பாருங்க. என் மனைவி பார்வதி வேலை எவ்வளவு அங்க போனோம். இன்னும் படி அளக்கிற வேலை. இன்னொரு ஆள் வந்துட்டாதான் என் சமாச்சாரம் அம்போதான் படி எடுத்து விட்டு போயிடணும். படி கவுத்து அழுகிறியா நிமித்தி அழுகிறியா? நான் அழைக்கின்ற படி போதவில்லை என்கிறார்கள். சுவாமி நிமித்து நான் என்ன கவுத்தா என்ன
சொல்வதை கேளுங்கள் சாமி. இருந்தாலும் குழந்தை பிறந்த காலத்தினால் உள்ளதெல்லாம் சுத்தமாக இருக்குது. அது ஒருத்தரையும் நீரோடு சென்று நீராடி விட்டு பிறகு வந்து குழந்தை பெற்றுக் கொள்கிறேன். சிறிது நேரம் குழந்தை வைத்துக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட உதவி செய்திருக்கிறான். உடல்ல சுத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆகையா இப்போ ஒரு சுத்தம் செய்ய போறேன். ஆமா, அதுக்கு நான் உதவி செய்யணும். உதவியா குழந்தை பிடிச்சிக்கிங்க. குழந்தையா? கொஞ்ச நேரம். நானா? ஆமா, என் கையிலா? இதுவரையில் என் பிள்ளைகளை கூட நான் பிடித்ததே இல்லை. கைலாய வாசல் கரத்தில் குழந்தை இருந்தால் எவ்வளவு சிரிப்பாக இருக்க உலகமே. பச்சிலம் குழந்தை பசியால் அழுதாலும் என்ன செய்வது? ஆகையினால் சீக்கிரமா சென்று சீக்கிரமா வந்து நான் தர பார்த்தாங்க. நான் வைத்திருப்பது நொஞ்சியது. ஆமா, அது பால் கறக்க. நான் மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான், மலையில எதுவுமே காய்கறி புசிக்க கூட எதுவுமே கிடையாது. குழந்தை அழுவதற்குள் சீக்கிரம் வந்து சீக்கிரமா வந்து விடுகிறேன். சென்ற வழி இது என்னையா இந்த பூலோகமா இருக்குமாக இந்த இயற்கை காட்சிகளை பார்க்க வந்து பார்த்துக் கொண்டே ஒரு வழியில் உன்னை சந்தித்தேன். இயற்கை காட்சி? ஆமா, ஆமா. அடியளிக்க வேண்டிய நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அடியளப்பதற்காகத்தான். எல்லாம் நீ செய்த சதி வேலைதான். மக்கள் உன்னை பார்க்க வந்தால் யாராவிட்டா தானையா பெரிய குடோன்ல போட்டு ஆட்சேபனையானாச்சும் அவங்க வருத்தத்தோடு இருக்கிறார். அதைதான் நேரா பார்த்து படியாகிறார். நாம் இருவரும் கடமையை தவறாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடமையை இந்த உலகத்திற்கே தெரிந்தது போல. வானாரதா புன்னைமரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறதான் சொன்னேன். இங்க வர வேண்டிய காரணம் என்ன? நாரதா, எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது? நீ வருவாய் என்று உன்னை தேடித்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். வரும்பொழுது என்ன நடந்தது? சரி, குழந்தை கேட்கிறது. தாத்தா, அந்த குழந்தை குரலோசை உம்மிடத்தில் தான் வருகிறது எனக்கு. ஆமா, நானும் கையில வாசனை எவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை அழகு கேட்கவில்லை. நீ வந்த பிறகுதான்டா குழந்தை அழகும். ஏதாவது இருக்கா? எதுவே கிடையாது. அப்படி என்றால் அந்த குழந்தை எங்கு அழுகிறது? உம்மிடத்தில் தான் எனக்கு பெருத்த சந்தேகமே. ஏனென்றால் வானாரதா ஒரே கரை நிறுத்தி பேசுறீங்களே, இன்னொரு கரை என்ன செய்தி? அதை கேட்கிறாயா? இதோ இருக்கிறேன். தாத்தா, உங்களை பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். வேண்டாம், இரண்டு கருத்தை சேர்த்து பார்க்கலாம். இரண்டு கருத்தை காட்ட வேண்டுமா? பெரியவங்க நாம செய்யலாமா? பேர்பட்ட வேலை அதானே செய்யலாமா? இந்த குழந்தை குரலோசை கேட்கல. இந்த வாய் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. மற்றொரு குழந்தை கொண்டிருக்கிறது. தாத்தா, இந்த திசையால் இப்படி அப்படி என்ன காரணம்? சரி, இருக்கட்டும். தாத்தா, ஒரே கருத்து ரெண்டு பேசுறீங்க, மற்றொரு கை என்ன பண்ணுது? இதோ இருக்கிறது. அதை எடுத்துட்டீங்க. ரெண்டு கருத்தை சேர்த்து பார்க்கலாம். என்னை குறை சொல்லிவிட்டு உங்கள் கருத்திலே குழந்தையா? நீ சும்மா விடலாமா? நீ யோசிச்ச நான் பணம் யோசியா சரி, போகட்டும் தாத்தா. ஆமா, யாரை பத்தி இந்த குழந்தை பிறக்க வேண்டிய காரணம் என்ன? என் கருத்திலே குழந்தை வர காரணம் என்ன தெரியுமா? என்ன? நீதான். எப்படி? ஆமா, எப்படி சொல்றீங்க? அதிசயத்தை காட்டிலே அழைத்து வந்தாய். ஒரு வாழை மரத்தில் 2 வாழைக்குலை. அதிசயத்தை பார்க்க வந்தோமா? எனக்கு தாக வருது சென்று விட்டாய். புன்ன மரத்தில் அமர வைத்து விட்டு. ஆமா, அங்கே ஒரு அழகான பெண்ணா எனது நாமதேயத்தை குறித்து அழுது கொண்டிருந்தார். நாராயணன் உங்கள் நாமதேயத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாரா? அவளுக்கு சென்று காட்சி தந்தேன். பார்த்த உடனே அழகாக இருந்தா. விட்டுருக்க மாட்டீங்க. ஆசை வந்து விட்டது. அனைத்து இந்த ஆண் குழந்தை வந்து விட்டது. தாத்தா, இந்த குழந்தை பிறக்க வேண்டிய காரணம் என்ன?
நாட்டிவிட்ட மரத்திலே பால் சொட்டுகள் தாத்தா நான் நினைத்து வந்தான். அதற்குள்ள சந்தியாவந்தனம் செய்வதற்காக நீ சென்று விட்டாய். அப்போது ஒரு பெண்ணானவள் சிவாய நமகன் என்னை குறித்து பாடினார். பாடிய உடனே இசை கூறுகிறாள், எதை கூறுகிறாள்? இசை நான் பிடிக்குமே. காட்சி கொடுக்க சென்று அவள் அழகாக இருந்தாள். அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சொன்னீரே, அந்த